ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் வாழை இலை போட்டு சுட சுட சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, வெங்காயம் வெள்ளரிக்காய் போட்ட தயிர் பச்சடி. அதாவது நமக்கு காய்கறி ரொம்ப பிடிக்கும். அசைவம் என்னைக்காவது எடுப்போம். விருந்தாளுக்கெல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கும் காய்கறி கொடுக்க முடியுமா? அது இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு அக்கா, எனக்கு மைனி, அதுவும் தாய்மாமா பொண்ணு. சும்மா காய்கறியெல்லாம் செய்ய முடியாதுன்னு 2 கிலோ சிக்கனை எடுத்து பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கூட்டாஞ்சோறு மாதிரி குழச்சி பொங்குவேன். எங்கள் வீட்டுக்காரர் சமையல் மாஸ்டரு. ஒவ்வொரு சமையலாக எனக்கு கற்றுக் கொடுத்துட்டாரு. இப்போ என்னமோ அடுப்பு முன்னாடி இருந்து கிண்டுதாரு, வதக்குதாரு. ஆனால் வெட்டி பிறக்கி எடுபிடி வேலை பார்த்தது ஃபுல்லாக நான் தான் செஞ்சேன். 1 கிலோ அரிசிக்கு 400 வெங்காயம், 1/2 கிலோ வெங்காயம் நல்லா வெட்டி எண்ணெயில் வதக்குவேன். 300 தக்காளி பழம், 1 கிலோ அரிசிக்கு இஞ்சி பார்த்திங்கன்னா 75 கிராம், 100 கிராம் வெள்ளைப்பூடு. இதுதான் நம்மளோட மெத்தடு. ஆனால் என்னென்னா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் செவக்க வதக்கிட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா கறியை போட்டு நல்லா பெரட்டிட்டு 1 கிலோ அரிசிக்கு 1.5 லிட்டர் தண்ணி விட்டு அரிசியை போட்டு அப்படியே தம்மு போட்டுருவேன். அருமையாக உதிரி உதிரியாக பிரியாணி வரும் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி சிக்கன் 65மே இங்கே திருநெல்வேலி மசாலா வாங்கி சேர்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மசாலா என்ன மசாலான்னு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.